Good evening, students. It is a wonderful discussion we are going to start now. Strength of material, some of the questions which you have asked in the previous exam. என்ன பார்க்க போறோம்னா which term state the SI unit of stress? Stress ஓட SI unit என்ன? Newton per mm square. Yes, this is right one. ஸோ இது வராது, நியூட்டன் பெர் எம்எம் வராது. அது வந்து நியூட்டன் பெர் எம்எம்னா சர்ஃபேஸ் டென்ஷனு, நியூட்டன் பெர் எம்எம் கியூப் வந்து ஸ்பெசிஃபிக் ஹைட்டோட யூனிட். இது வந்து மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் பை செகண்ட், அதாவது டிஸ்சார்ஜோட யூனிட். ஒரு யூனிட்டை பார்க்கும்போதே அது யாரு என்னன்ற வேரியபிள் தெரியணும், சரிங்களா? நியூட்டன் பெர் எம்எம் வந்து இட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன், ஸ்டிஃப்னஸ். இது வந்து ஸ்ட்ரெஸ், பல்க் மாடலஸ், யங்ஸ் மாடலஸ், ரிஜிடிட்டி மாடலஸ் யாரும் வச்சுக்கலாம். நியூட்டன் பெர் மீட்டர் மில்லிமீட்டர் கியூப் வந்து ஸ்பெசிஃபிக் ஹைட், மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் வந்து it is nothing but meter cube by second வந்து flow or discharge. What is the formula of elongation of a conical bar? கோனிக்கல் பாருக்கு நம்ம என்ன மாதிரி வந்து நம்ம வச்சுப்போம், கோனிக்கல் பாருக்கு நம்ம என்ன வச்சுப்போம் அப்படின்றது பார்ப்போம். கோனிக்கல் பாருக்கு நம்ம இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் பார்க்க போறோம். கோனிக்கல் பார் வந்து செல்ஃப் ஹைட்னால எப்படி எலாங்குவேட் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதுதான் வந்து நம்ம பார்க்க போற கொஸ்டின். கோனிக்கல் பார், அதாவது நம்ம நார்மல் சிலிண்ட்ரிக்கல் பார் வந்து நம்ம பார்த்துருப்போம். சிலிண்ட்ரிக்கல் பார் வந்து WL/2AEன்னு பார்ப்போம். ஸோ WL/2AE. அப்போ இந்த ஆப்ஷன் பியும் டியும் வராது அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து என்ன விஷயங்கள் வராது அப்படின்றது முடிவு பண்ணணும். அதுதான் வந்து இப்ப இங்க என்னன்னா WL/2AE தான், ரெண்டுமே 2AE தான் இருக்கு. இப்ப நமக்கு என்னன்னா ஏவா சியா அப்படின்னா ஒரு நம்ம சந்தேகம். ஸோ கோன்ல வந்து கண்டிப்பா மினிமம்னு போட்டோம்னா நமக்கு அந்த பஞ்சாயத்து வந்து முடிவாகாது. ஸோ அங்க மேக்சிமம் தான் ப்ரியாரிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் பாய்சான் ரேஷியோ ஆஃப் தி எலாஸ்டிசிட்டி அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் ரிஜிடிட்டி வந்து மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து இந்த ரிஜிடிட்டி அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் தி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 200 அந்த ஃபார்முலா E = 2G 1 + நியூ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.5. ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து பார்த்தோன்னா 66.67, அதாவது ரிஜிடிட்டி வந்து 3ஆல பெருக்குனா நமக்கு E = 3G அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா E = இந்த 3ஆல பெருக்குனா 200 வருமா? அப்ப E = 3Gன்னு போட்டீங்கன்னா 3G = 2G 1 + நியூ. அப்ப GG அடிச்சிடலாம். அப்ப 3/2 3/2 1.5 1.5 - 1 போட்டீங்கன்னா 0.5 கிடைக்கும். ரொம்ப ஈஸி. அதாவது E வந்து 3G டைம்ஸ் இருந்ததுன்னா அப்ப நமக்கு வந்து 0.5 தான் ஆன்சர். E = 3G. இந்த கண்டிஷன் வந்து நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். E = 3G அப்படின்னா நமக்கு பாய்சான் ரேஷியோ 0.5. அடுத்தது பாத்தீங்கன்னா எலாங்குவேஷன், இந்த காம்போசிட் பாடி. காம்போசிட் பாடியில எப்படி இருக்கும் எலாங்குவேஷன் அப்படின்றது தான் வந்து முக்கியம். காம்போசிட் பாடியில எலாங்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ காம்போசிட் பாடியில PL/AE தான் ஜெனரல் ஃபார்முலா. நம்ம லென்த்தும் ஏரியாவும் மாறுச்சுன்னா PEயும் கான்ஸ்டன்டா ஒரே லோடு தான் சப்ஜெக்ட் பண்றோம். ஆனா லென்த்தும் ஏரியாவும் மாறுறதுனால L1/A1, L2/A2, L3/A3, L4/A4 and so on அப்படின்னு வரும். ஸோ PL/AE ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். இப்போ வந்து இதுல என்னன்னா ஏரியாவும் மாறும். காம்போசிட் பார்ல லென்த்தும் மாறும் ஏரியாவும் மாறும்ன்றது. இது பாத்தீங்கன்னா லென்த் மட்டும் மாறுற மாதிரி காட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஏரியா மட்டும் மாறுற மாதிரி காட்டிருக்காங்க. இங்க என்னன்னா லென்த் மட்டும் இங்க மைனஸ் வந்திருக்கு. இது கண்டிப்பா வராது. சோ இது லென்த் மட்டும் மாறினா, இது ஏரியா மட்டும் மாறினா. காம்போசிட்னா என்ன அப்படின்னா நமக்கு அந்த பார்ல லென்த்தும் மாறும் ஏரியாவும் மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, லோடு வந்து 40 கிலோநியூட்டன் வந்து நம்ம சப்மிட் பண்றோம். அப்ளைட் இன் கம்ப்ரசிவ் மேனர். நம்ம கம்ப்ரசிவ் மேனர்ல கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்கறாங்க. ஸ்ட்ரெஸ்னாலே வந்து ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் = லோட் பை ஏரியா. லோடு வந்து நம்ம கிலோநியூட்டன் வந்து 10³ போட்டு இது சப்ஸ்டிட் பண்ணனா ஏரியா வந்து 10 × 20 பெருக்கி நம்ம வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 200 கிடைக்கும். சரிங்களா? P/ஏரியா ஃபார்முலா தான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருக்கு, லென்த் 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஹீட் பண்றாங்க 50 ல இருந்து 200 ஹீட் பண்றாங்க. ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா டெல்டா TE. ஆல்ஃபா டெல்டா TE டயாமீட்டர் தேவைப்படாது, லென்த் தேவைப்படாது. ஆனா ஆல்ஃபாக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, டெல்டா T கொடுத்துருக்காங்க, E யங்ஸ் மாடுலஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து நமக்கு தேவையில்லாத டேட்டா. இந்த 4 சென்டிமீட்டர் 2 மீட்டர் ஆல்ஃபா இது மூணுத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 375 கிடைக்குது. அதாவது இது 150. டெல்டா T வந்து 200 - 50 150. ஆல்ஃபா வந்து 10. ஸோ 150 × 10னா 1500. 2 சைபர் போட்டீங்கன்னா இங்க 10⁻⁻6 வந்துடும். அது மட்டும் இல்லாம E வந்து ஜிகா பாஸ்கல்னா 10⁻9. ஸோ 10⁻9னா இது 10⁻5 மாறும். ஸோ 25 × இது வந்து 150 போட்டீங்கன்னா அந்த 150 25 × 15 அதை போட்டீங்கன்னா 375 வரும். ஓகே, நெக்ஸ்ட் a rod of length 100 cm, diameter வந்து 4 cm undergoes actual pull கொடுக்குறாங்க. வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்?
ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா அப்படின்றது. லோடு வந்து 50 கிலோமீட்டர் தான். டயமீட்டர் ஏரியா வந்து 5v4t². ஏன்னா ராடு இல்லையா, ராடு வந்து சிலிண்டர்னால 5v4t². ஸோ 40 வரும். 50 பை 50 கிலோமீட்டர் 4 சென்டிமீட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 40 அப்படின்றத பாத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு தம் ரூல் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது 50 கிலோமீட்டர் கொடுக்குறோம், ஒரு 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர்னா நம்ம எப்படி இருக்கும்? ஸோ இது 1 2 3 4 சென்டிமீட்டர் டயா. ஸோ 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் டயா ஒரு 50 கிலோமீட்டர் கொடுத்தோம்னா அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னா 40 Nm/mm² ஆக்ட் ஆகும். Which of the following is not considered basic type of strain? ஸ்ட்ரெயின் வந்து எது வந்து இல்ல அப்படின்னு பேசிக் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எப்பவுமே நாட் கொஸ்டின் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கம்ப்ரஸ் ஸ்ட்ரெயின் வரும், ஷியர் ஸ்ட்ரெயின் வரும், அப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வரும். ஆனா ஏரியா ஸ்ட்ரெயின் வந்து வராது அப்படின்னு தெரியும். ஏரியா ஸ்ட்ரெயினுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் ஸ்ட்ரெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரெயின். சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏரியா ஸ்ட்ரெயின் வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரிலேஷன் தான் கேட்கறேன். கரெக்ட் ரிலேஷன் கேட்கறேன். E = 3k 1 - 2 nu தான் கரெக்டான ரிலேஷன். ஸோ அதான் ஏ இஸ் ஆப்ஷன். அடுத்தது எலாங்குவேஷன் ஸ்டீல் பார் கேட்கறாங்க. எலாங்குவேஷன் வந்து PL/AE தான் வந்து எலாங்குவேஷனுக்கு ஃபார்முலா. ஸோ P கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் P? எலாங்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எலாங்குவேஷன் 2.5 mm. நமக்கு லோடு கேட்கறாங்க. எலாங்குவேஷன் = PL/AE. அவ P மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு AE டெல்டா L/L லோடு. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூனிட் காம்ப்ரமைஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு வந்து டெல்லி 250 கிடைக்கும். சரியா? Calculate the value of modulus of velocity and Poisson ratio 0.25 and modulus of rigidity of material 80 Nm/m² அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80/Nm² ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நமக்கு modulus of velocity கேட்கறாங்க, Poisson ratio கொடுத்தாங்க, modulus of rigidity கொடுத்துட்டாங்க. அப்ப E = 2g open the bracket 1 + nu. இது 0.5, இது 80 அப்படின்னா இது 0.5, இது 80 அப்படின்னா இப்ப வந்து நமக்கு E வந்து என்ன வரும் அப்படின்றதான் இந்த கேள்வி. E வந்து என்ன வரும் அப்படின்றதான் கேள்வி. இட் இஸ் 200. இப்ப 200க்கும் நீங்க பாத்தீங்கன்னா 80க்கும் பாத்தீங்கன்னா என்ன இதுன்னா 80 வந்து இட் இஸ் 80 வந்து 40 மொத்தம் 2ஆல வகுக்கணும், 2ஆல வகுத்து 5ஆல வகுக்கணும். 2.5 டைம்ஸ் நம்ம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது E = 2.5 டைம்ஸ் ஆஃப் G அப்படி இருந்தா அது 0.25. நம்ம ரெண்டு விஷயம் E = 3G அப்படின்னு இருந்தா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 0.5. ரெண்டு ஸ்பெஷல் கேஸ். E = 3G இருந்தா Poisson ratio 0.5. E = 2.5G இருந்தா Poisson ratio 0.25. இது ரெண்டு நல்ல ஃபேமஸான क्वेश्चन. ஏன்னா வந்து இதுல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கான அவசியமே கிடையாது. E = 3G னா Poisson ratio கண்ணை மூட்டு சொல்லுங்க. E = 3G னா Poisson ratio 0.5. E = 2.5G அப்படின்னா Poisson ratio 0.25 அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 0.25ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन வந்து what is the value of Young's modulus அப்படின்ற ஆல்பா டெல்டா T. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா சிக்மா சஃபிக்ஸ் T கொடுத்துட்டாங்க 260 MPa = ஆல்பா டெல்டா T. இதுல வந்து E தான் கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். E வந்து கேக்குறது வந்து சிம்பிளான क्वेश्चन தான். E வந்து கேக்குறது இட் இஸ் 200 அப்படின்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு 200 கிடைக்கும். Choose the incorrect conduction for thermal stress in a body. Yes, it is a function of alpha thermal expansion. It is a function of temperature rise. Yes, it is a function of velocity. Yes. ஆனா ரிஜிடிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கோ. G ன்னு ஒரு வார்த்தை வருமா? வராது. நம்ம ஃபார்முலா வந்து சிக்மா சஃபிக்ஸ் T = ஆல்பா டெல்டா TE. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், டெல்டா T வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், E வந்து Young's modulus of velocity. So இதுல சம்பந்தம் நேரடியா சம்பந்தம் மேபி ஈக்கும் ஜிக்கும் தொடர்பு இருக்கு அப்படி கூட கொண்டு வரலாம். ஆனா ஜிக்கு நேரடியா தொடர்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீல் பார் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். ஃப்ரீ அப்படின்னா நோ அப்படின்னு அர்த்தம். நோ ஸ்ட்ரெஸ். ஃப்ரீயா நமக்கு எல்லா பொருளும் ஃப்ரீயா கிடைச்சா எப்படி இருப்போம்? நம்ம வந்து வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்போம் இல்லையா? அதுதான் ஃப்ரீ. ஒரு பாடி வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னதான் ஈட் பண்ணாலும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினாலும் நோ ஸ்ட்ரெஸ், டெம்பரேச்சர் கம்மி பண்ணாலும் நோ ஸ்ட்ரெஸ். யார் வந்தா எனக்கு என்ன, நோ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ பாடின்னு நீங்க கேள்வியில பாத்தீங்கன்னாலே கணக்கு போட தேவையில்லை. யூ கேன் கெட் த ஆன்சர். கணக்கே தேவையில்லை. கணக்கு இல்லாம நம்ம வந்து ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். கணக்கே பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரீ பாடினா இட் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட், நோ ஸ்ட்ரெஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோல மேலையும் ஸ்ட்ரெயின் கீழையும் ஸ்ட்ரெயின். அப்ப எப்படி எஸ்ஐ யூனிட் இருக்கும்? நோ யூனிட்.
ஸோ வந்து ஆன்சர் வந்து யூனிட்லெஸ். எஸ், யூனிட்லெஸ். அடுத்தது காம்போசிட் பார், இது பிஎல் பை ஏஇ வச்சு கண்டுபிடிக்கணும். இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். 2.66 பிஎல் பை ஏஇ அந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஆக்ட் ஆகிற லோடை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த லோடு மூலியமா நம்ம இது பண்ணோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த கொஸ்டினை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் சேஞ்ச் இன் லென்த். இதுவும் டிஎல் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ தான். நமக்கு எல்லா வேல்யூம் கொடுத்துறாங்க. பிஎல் பை ஏஇ சப்ஸ்டிட் பண்ணோம்னா டைரக்டா வந்து நமக்கு கிடைக்கிறது 2.5 கிடைக்குது. 2.5 இஸ் த ஆன்சர். இது வந்து சேஞ்ச் இன் லென்த் இன் mm. ஸோ அடுத்தது இன்கரெக்ட் ஆப்ஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எலாங்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் ராட் ஹேவிங் லென்த் செல்ஃப் வெயிட்னால இன்கரெக்ட் ஆப்ஷன் WL/2AE கரெக்ட் தான். சூஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்களே. அப்ப PL/2 டெல்டா ஈக்குவல் டு ஹேவிங் சூஸ் ஆப்ஷன் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலாங்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் ராட் ஹேவிங் லென்த் டியூ டு செல்ஃப் வெயிட். ஸோ கரெக்ட் தான் இருக்கு WL/AE அப்படின்னு இருக்கணும். ஸோ இது தப்பு எல்லாம் மூணுமே தப்பு. இது ஒன்று தான் கரெக்ட். அப்போ இது வந்து சூட் ஆகாது. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கணும். WL/2AE போட்டிருக்கணும். Calculate the value of modulus velocity. சூப்பரான கொஸ்டின். இது 0.25 இது 200 80 டக்குன்னு போடலாம். ஏற்கனவே வந்து நம்ம தம் ரூல் ஞாபகம் வச்சிருக்கோம். இன்கரெக்ட் ஆப்ஷன் ஊக்ஸ்லா வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். கரெக்ட் தான். கரெக்ட் ஆப்ஷன் தான் இங்கேயும் கேட்டிருக்கணும். இது வந்து 2.70 வந்து கரெக்ட் ஆப்ஷன். டி வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயினும் இதுவும் இது ரெண்டுமே தான் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஏவும் இன்கரெக்ட், சி இன்கரெக்ட். கரெக்ட் வந்து பி மட்டும் தான். ஸோ ரெண்டுமே இது மட்டும் இன்கரெக்டா இருந்தா ஓகே, இது மட்டும் இன்கரெக்டா இருந்தா. ஆனா ரெண்டுமே இன்கரெக்ட்னால ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ அதனால இது வந்து ஒரு மொக்க கேள்வி. ஆனா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if the rod has been restricted to the original position, restrict பண்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் இருக்குன்னு அர்த்தம். சம் சால்வ் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே சம்ம சால்வ் பண்ணு அர்த்தம். ஆல்ஃபா டெல்டா டிஇ போட்டோம்னா ஃபார்முலா கிடைச்சிரும். ஃபார்முலா மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும்னா 300 அப்படின்றது. ஆல்ஃபா வந்து இது வந்து 120, இங்க ஒரு 12 இருக்கு. 12 144. 144 யார் அவங்க பெருக்கிறான்? ஆல்ஃபா டெல்டா டி எங்க இருக்கான்? இ எங்க இருக்கான்? கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பிரஷன் ஆல்ஃபா இருக்கு, டெல்டா டி இருக்கு, இ வந்து எங்க இருக்கு? யங்ஸ் மாடல்ஸ் 200. ஸோ 144 288 வருது அப்ராக்சிமேட்லி. ஆனா வந்து இங்க 120, இங்க 12, 144 இன்ட்டு 2 288 வருது. ஸோ இட் இஸ் அ சி ஆப்ஷன். 288 அப்படின்றது தான் ஆப்ஷன் 2.71. ஸோ இட் இஸ் அ டின்னு கொடுத்துருக்கானுங்க. ஆனா நமக்கு பெருக்குனா சி தான் வருது. இது 120 தானே வருது. ஸோ சம் ராங். ஓகே, the condition for the thermal stress in a body. ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் தான், இது ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் மூணுமே ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஏன்னா டெல்டா டி வந்து டெம்பரேச்சர் ரைஸ், ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷன், மாடுலஸ் வெலாசிட்டி மூணுமே தான். 2.73 என்ன சொல்ல ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டி பாயிண்ட் இன் 3 dimension. வாட்ஸ் நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இன் ஸ்ட்ரெஸ் டென்சார். எத்தனை காம்போனன்ட் இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. 3 நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், 3 ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும் 3 dimensional பாடியில. ஸோ 6 காம்போனன்ட்ன்றது அற்புதமான ஆன்சர். 3 நார்மல் காம்போனன்ட் 3 dimensional பாடியில 3 நார்மல் காம்போனன்ட், 3 ஷியர் காம்போனன்ட். ஸோ 3 கூட்டல் 3 6. சரியா? ஸோ 3 dimensional பாடியில ஸ்ட்ரெஸ் காம்போனன்ட் வந்து ஸ்ட்ரெஸ் டென்சார்ஸ் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டீல் ராடு தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்கறான். இது ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னா. ஆனா இங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீ டெம்பரேச்சர் கொஸ்டின் ராட் இஸ் நாட் பீன் ரெஸ்ட்ரிக்டட். இங்க பாருங்க, நாட் பீன் ரெஸ்ட்ரிக்டட்னா ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீனாலே நோ அப்படின்னு அர்த்தம். நோனாலே ஓ, ஜீரோ. ஃப்ரீ இல்ல நான் ரெஸ்ட்ரிக்ஷன், நான் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே வந்து நீங்க போடலாம் ஜீரோ. செம்ம போடாதீங்கடா அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ செம்ம போடாமே ஆன்சர் சொல்லு, நான் ரெஸ்ட்ரைன்ட் செம்ம போடாம ஆன்சர் சொல்லு, அதுதான். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது which of the following statement is true for sudden loading. ஒரு சடனா ஓங்கி அடிக்கிறோம், ஓங்கி அடிச்சா என்ன ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ட்ரூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, which of the following statement is true for stress induced in sudden loading is double that of normal loading. ஓங்கி அடிச்சா 1.5 ton வெயிட்ரா அப்படின்னா சூர்யாவோட டைலாக். ஓங்கி அடிச்சா 2 மடங்குடா அப்படின்னா அதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஓங்கி அடிச்சா சடன் லோடிங் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் நார்மல் லோடிங். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் இந்த சடன் லோடிங் இஸ் 2 times ஆஃப் நார்மல் லோடிங். இதே சூர்யா கேட்டிருந்தா என்ன சொல்லிப்பாரு? 1 ton சொல்லிப்பாரு, தப்பாயிடும். நம்ம வந்து சூர்யா கிடையாது, நம்ம இன்ஜினியர்னால வந்து 2 மடங்கு லோடிங், நார்மல் லோடிங்கை விட 2 மடங்கு லோடிங் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். விச் ஃபார்முலா இஸ் எலாங்குவேஷன் டேப்பர் ராட்? டேப்பர் ராட் வந்து 4PL/πd1d2e. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2 point which is linearly elastic and perfectly plastic. So linearly elastic B தான் ஆப்ஷன். அதாவது linear elasticனா இது லீனியரா போகுது, perfectly இது ஸ்ட்ரெயின் ஆனீங்கன்னா இந்த கர்வ் வரும். இது பாசிங்கர் எஃபெக்ட்.
இது ஒன்லி லீனியர் எலாஸ்டிக். ஸோ 4 கிராஃபும் படம் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து லீனியர் எலாஸ்டிக், இது லீனியர் எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். இது பாத்தீங்கன்னா லீனியர் எலாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். இது வந்து பாசிங்கர் எஃபெக்ட். ஸோ இங்க 9 kg divided by g plus 3k plus g. 9 kg by 3k plus g. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் டென்சில் ஸ்ட்ரெஸ் கேரிங் ஆக்சியல் லோட் 20 கேக்குறாங்க. டென்சில் ஸ்ட்ரெஸ் p by a, p by l. அப்ப டைரக்டா 20 divided by 20 cross 30, 20 அடிச்சா 30. அப்ப 1000 by 30 போட்டீங்கன்னா 1000 by 30 ஒரு சைபர் காலியா போயிடும். 33.33 அப்படி போட்டுக்கலாம். 2.79 கல்கட்டா இஸ் ஆன்சர். 33.33. அப்புறம் 2.88 வந்து வாட் இஸ் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி பார் ஆஃப் ஸ்கொயர். கிராஸ் செக்ஷன் B இருக்கு, which load B இது பண்றாங்க, ஆங்கிள் 30 டிகிரி டு ஹரிசாண்டல் அப்படின்றது. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ல சைடு B இருக்கு அப்படின்னா which load P is applied at angle 30 degree load இது பண்றாங்க அப்படின்றாங்க. 30 டிகிரி பண்ணா என்ன வரும் அப்படின்றது தான் வந்து ஒரு சிறப்பான கேள்வி. இது ஒரு பெக்குலியரான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வந்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ 30 டிகிரில இருக்கனால வந்து நமக்கு வந்து இந்த ஆக்சுவலா வந்து சைன் ஃபார்முலா தெரிஞ்சா தெரியும். இப்போ இந்த P by B ஸ்கொயர் தெரியும், அது எல்லாத்தையும் மாறாது. ரூட்டுக்குள்ள போகக்கூடாது P. அப்போ ரூட்டுக்குள்ள போனா இந்த 2 பேர் ரிஜெக்டட். இவங்க ரூட்டுக்கு வெளியே இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம √3/2 தான் கேள்விப்பட்டிருக்கோம். √3/4 கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு பாருங்க. √3/4. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து 0, 1/2, 1/√2, √3/4 இருக்கும். ஸோ இது வந்து 2 டைம்ஸ் வரதுனால √3/2 அப்படின்றது √3/4 தான் இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து ஆப்ஷன் வந்து 2.80க்கு வந்து கல்கட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ எப்படி வருதுன்னு சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ்? யங்ஸ் ரேடியஸ் ஆஃப் வயர் இஸ் ரேடியஸை வந்து 2 மடங்கு யங்ஸ் மாடுலஸ் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு அற்புதமான கேள்வி. ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட். ஏன் யங்ஸ் மாடுலஸ்க்கு பாதிப்பு ஏற்படாது? ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. ஸ்டீலுக்கு ஒரு மதிப்பு, காஸ்ட் அயனுக்கு ஒரு மதிப்பு. நீ ரேடியஸை வேணா அதிகப்படுத்திக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. டைமென்ஷன்ல என்ன விளையாட்டு விளையாடினாலும் உனக்கு யங்ஸ் மாடுலஸ் மாறாது. ஏன் மாறாது? மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக் டைமென்ஷன். ஸோ ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட் சூப்பர் டூப்பரான கேள்வி. A steel rod ஒரிஜினல் லென்த் கொடுத்துறான். வாட் will be the strain developed in the bar? இப்போ ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் DL/L. DL/L அப்படின்னா P/AE போட்டா கிடைச்சிடும். P கொடுத்துருக்கானா? எஸ் கொடுத்துருக்கான். 20 தான். A கொடுத்துருக்கானா? ஃபைனல் A வந்து DL கொடுத்துருக்கான். சரியா? P/AE. P/AE வந்து DL/L. அதாவது இதை யூஸே பண்ண தேவையில்ல, நம்ம DL/L போட்டாலே கிடைச்சிடும். DLனா 200 மைனஸ் 200.2 மைனஸ் 200 போட்டீங்கன்னா 0.2 வரும். 0.2 டிவைட் பை 200 போட்டீங்கன்னா அப்ப 2.1/100. அப்ப 0.01. இப்ப சி இஸ் ஆன்சர். இது இப்ப நம்ம லோடு வந்து இங்க யூஸ் பண்ண தேவையில்ல. அதுதான் வந்து நம்ம தெரியும், லோட வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண தேவையில்ல. எஸ், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் எக்ஸ்டெண்டட் டேப்பர் ராட். அதே தான் வழக்கமா கேட்கறேன். 4PL/d1d2e. 4 வரணும், அப்புறம் இது வரணும். ஏ இஸ் ஆப்ஷன். ஸோ 4PL/AE அப்படி சொல்லுவோம், PL/AE சொல்லுவோம். ஆனா வந்து ஏ வந்து π/4 d²னால 4PL/πd² வரும், πe(d² வரும். ஆனா வந்து இங்க வந்து அந்த d² பதிலா d1 d2. ஏன்னா டேப்பர் ராட்னா 2 டயாமீட்டர் இருக்கும் இல்லையா? சர்க்குலர் ராட்னா ஒரே டயாமீட்டர், அப்ப d² வரும். ஒரு d d1 பாத்துக்கிறோம், இன்னொரு d d2 மாதிரி. ரெண்டுமே சர்க்குலர் ராடுக்கும் டேப்பர் ராடுக்கும் அதான் வித்தியாசம். The value of principal stress at a point in a plane stress. ரெண்டுமே வந்து இது பண்றாங்க 45 டிகிரில. இது வந்து ஒரு ஃபேமஸான क्वेश्चन. அதாவது 2 டைமென்ஷன் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல வந்து 2 டைமென்ஷன்லயும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணா எந்த பிளேன்ல, அதாவது இங்க என்னன்னா 45 டிகிரில கேட்டிருக்காங்க. 45 இல்ல, 0 டிகிரில கேட்டாலும் சரி, 1 டிகிரில கேட்டாலும் சரி, 5 டிகிரில கேட்டாலும் சரி, 10 டிகிரில கேட்டாலும் சரி, 80 டிகிரில கேட்டாலும் சரி, 90 டிகிரில கேட்டாலும், எந்த டிகிரில கேட்டாலும் அது வந்து மதிப்பு மாறாது. 500னா 500 தான். சோ இந்த கண்டிஷன் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இட் இஸ் a wicket taking question. நம்ம மாத்தி போடுவோம். 500 இல்லாம ஒரு மாறி இருக்குமோ, 250 இருக்குமோ, 750 இருக்குமோ, 1000 இருக்குமோ அப்படின்னு போடுவோம். ஆனா போட்டா கோவிந்தா ஆயிடும். அப்ப 500 தான் ஆன்சர். இட் இஸ் a hydrostatic loading condition. இட் இஸ் a hydrostatic loading condition. அதாவது எந்த பிளேன்ல போனாலும் அதே ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அதோட மோர் சர்க்கிள் வரைய சொன்னாங்கன்னா மோர் சர்க்கிள் புள்ளி ஆயிடும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து மோர் ஸ்ட்ரெஸ் இஸ் a point. When two stress equal stress acting on the 90 degree, two different perpendicular plane, after Mohr circle will be the point. அதுவும் வந்து Mohr circle படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ அடுத்தது வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் விட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் 0. சரியா? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு.
அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல. இது வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் குவைட் கான்ட்ரோவர்சி. தி வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் அத வந்து நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா வந்து 0 நம்ம கணிப்போம். 0 கணிக்கிறது தப்பு. ஸோ அதான் இட் இஸ் விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். ஸோ அங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதா. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சம் வேல்யூ இருக்கலாம் மேபி. எங்க வேணா இருக்கலாம். 0வா இருக்கணும், மினிமமா இருக்கா, மேக்ஸிமம் கணிக்க முடியாது. ஸோ அதனால தான் நன் ஆஃப் திஸ். இது வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். ஸோ எல்லாரும் வந்து தி வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் அன்பிரடிக்டபிள் இன் த பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றது எப்படி இந்த மினிமமா இருக்கலாம், மேக்ஸிமமா இருக்கலாம், இல்ல 0வா இருக்கலாம், என்ன வேணா பாசிபிலிட்டி இருக்கு. அது எங்க இருக்குன்றத பொறுத்தது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the value of Poisson ratio depends on எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. வேல்யூ ஆஃப் Poisson ratio எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் த டெஸ்ட் ஸ்பெசிமன். ஏன்னா காஸ்ட் அயனுக்கு இட் இஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. Poisson ratio அகைன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான். காஸ்ட் அயனுக்கு 0.33 அப்புறம் ஸ்டீலுக்கு 0.25 ஸோ அந்த மாதிரி வந்து கார்க்கு 0, ரப்பருக்கு 0.5, கான்கிரீட்டுக்கு 0.2. ஸோ அதனால அது இப்படி வருது. Stress is directly proportional to strain. ஸோ வந்து இது வந்து இதான் ஊக்ஸ் லா. எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சில சமயம் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி சொல்லுவாங்க. ஸோ மற்றெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால ஸோ வி வில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் செப்பரேட்லி. The state at which the component stress are equal in all direction with the extreme within the external body. எல்லாமே பக்கம் ஈக்குவலா இருந்தா அதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னுவாங்க. எஸ், அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஜி பாயிண்டா மாறுன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Thank you, champions. We will meet again with some set of questions in strength of material. Thank you for the nice listening and enjoy the technical. Amadio.